உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாக்கு, உன் கண்ணீரை துடைக்கக்கூடிய வாக்கு. கணபதி மீது ஆணை, இது சாதாரண சொல்லல்ல, சத்தியமாகவே செயல்படக்கூடிய தீர்வு. நீ இப்பொழுது என்னை நினைக்கின்றாய் என்றால் உன் வேதனைகள் எல்லாமே இன்றோடு முடிவுக்கு வந்துவிடும். கஷ்டங்களை ஏந்தி தூங்கும் நாட்கள் எல்லாம் போய்விட்டது. பிரச்சனைக்கு தீர்வு இப்பொழுது இந்த வாக்காக அமையும். இதை கேட்டு முடித்த 10 நிமிடத்தில் உன் வாழ்க்கையில் திடீர் மாற்றம் உன்னை தேடி வரும். திடீர் திருப்பம் உன்னை தேடி வரும். நீ இப்பொழுது கேட்பதற்கு பின்னால் ஒரு காரணம் உள்ளது. நீ ஒரு தீர்வுக்காக அலைந்த பொழுது நான் உன்னை இங்கு கொண்டு வந்திருக்கின்றேன். நீ கேட்டதற்கு மேலானதையும் நான் இப்பொழுது உனக்கு தரப்போகின்றேன். இதற்கு பிறகு நீ உணரும், இது உண்மையாகவே ஒரு திருப்பமாக தான் இருந்தது என. உனது கண்ணீருக்கு காரணமான ஒவ்வொரு தோல்விக்கும் நான் வெற்றிக்கான பதிலை தரப்போகின்றேன். என் பெயரை நீ சொல்லும் பொழுது வலியை தாங்கக்கூடிய இதயம் கம்பீரமாக துடிக்கும். வாழ்வில் பல நாள் வீணானது போல இருந்தாலும் இந்த ஒரு நாள் போதும், அது அனைத்தையும் மாற்றி எழுதும். கணபதி உன் முன்னிலையில் இப்பொழுது வாக்கு கொடுக்கின்றேன். நீ இப்பொழுது இதை கேட்கின்றாய் என்பதற்காகவே அருள் முழுவதுமாக திறக்கப்பட்டு விட்டது. ஆணையோடு சொல்கின்றேன், இது ஒரு புதுமை. சோதனையை கடந்தவனுக்கு சுகம் வழங்கும் தருணம். ஒரு சில வார்த்தைகள் உன் வாழ்க்கையை அருமையான அனுபவமாக மாற்றும் சக்தியை பெறும். இன்று இரவுக்குள் ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும். அதுவரை சற்று பொறுமையாக இரு. உன் வாழ்வில் புதிய கதவு திறக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது நீ இருக்கின்ற இடம் கடைசி இடம் அல்ல. உனக்கு இன்னும் இருக்கின்றது ஓர் உயர்ந்த நிலை. விடாமுயற்சி செய்தாய், அதற்கான பலனை நான் தருகின்றேன். இதுதான் உன் கண்ணீருக்கு பதிலாக அமையும். நீ அழுதாய், ஆனால் உன் கண்ணீர் எதுவுமே வீணாகவில்லை. ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒரு உயிர் அர்ப்பணிப்புக்கு சாட்சி. அந்த சாட்சியையே நான் நம்பிக்கையாக மாற்றுவேன். நீ நம்பும் அளவிற்கு என் அருள் காத்திருக்கின்றது. தாமதமாக வருவது போல தெரிந்தாலும் அது நேரத்திற்கு வரக்கூடிய அருள்தான். இப்பொழுது நீ இதை கேட்கின்றாய் என்றால் என் அருள் உன் மீது விழும் தருணம் இது. துளியும் தவறாது. உன் கண்ணீரில் இருந்து புன்னகை இப்பொழுது தொடரப்போகின்றது. கஷ்டங்களுக்கு முடிவும் புன்னகைக்கு தொடர்ச்சியும் இப்பொழுது ஆரம்பமாகும். நேரடியாக உன்னை தேர்ந்தெடுத்து தெய்வீக தருணத்தை உனக்காக கொடுத்து கொண்டிருக்கின்றேன். கணபதி இன்று உன்னை அழைத்திருக்கின்றேன் என்றால் உன் கண்களில் நீர் இருந்தால், அது பல நாட்களாக நிலைத்திருந்தால், இப்பொழுது வரக்கூடிய இந்த 10 நிமிடங்களில் உன் வாழ்க்கையில் புதிய ஒரு எழுச்சி ஆரம்பித்து உன்னை நிலைக்க வைத்த அந்த கண்ணீரிலிருந்து நிலை பெற்ற நம்பிக்கைக்கு உன்னை கொண்டு செல்லும். முன்னேற்றம் என்பது சொல் மட்டுமல்ல, அது உணர்வாகவே உன்னுள் பிறக்கப் போகின்றது. கணபதியின் வாக்கு என்பது வெறும் எழுத்துக்களில் அடக்க முடியாத வெற்றியின் கணிப்பு. இன்று உனக்காக நேரடியாக நான் சொல்கின்றேன். நீ சந்தித்த துன்பங்கள் எவ்வளவு, அதனால் நீ பட்ட கஷ்டங்கள் எவ்வளவு, உன் மனவேதனைகள் எவ்வளவு, அத்தனைக்கும் இப்பொழுது பதில் கிடைக்கும் நேரம் வந்து விட்டது. புத்தம்புது தொடக்கத்தை இந்த கணபதி உன் வாழ்க்கையில் இன்று தொடங்கி வைக்கப் போகின்றேன். எத்தனை இரவுகள் தூங்காமல் உன் எண்ண ஓட்டங்களோடு உன்னுடைய மனம் அலைந்து கொண்டிருந்தது. எத்தனை முறை நீ தேடிய வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கின்றது. தவிர்க்க முடியாத சோகங்களில் தத்தளித்திருக்கின்றாய். இன்று கடவுள் உன்னை தேடி வந்து விட்டேன். உன் உள்ளம் என்னை நம்ப தொடங்கிவிட்டது. உன் சுவாசம் கூட இப்பொழுது நம்பிக்கையோடு துடிக்கின்றது. மாறாதது எதுவும் இல்லை. உன்னை இந்த கணபதி எப்பொழுதும் மறந்துவிட மாட்டேன். உன்னுடைய நினைவுகள் என்னுடைய மனதில் ஆழமாக பதிந்திருப்பதால் உன் வாழ்க்கை இனிமேல் நல்லபடியாக இருக்கும். மிக பெரிய அளவிற்கு அற்புதம் உன் வாழ்க்கையில் நடக்கும். கணபதி மனம் வைத்து விட்டேன். உன் வாழ்க்கை நலமடைய வேண்டும் என்று, முன்னேற வேண்டும் என்று, அதை தடுக்க இனி யாராலும் முடியாது. நடத்த முடியாத விஷயத்தை கூட நொடி பொழுதில் நடத்தி கொடுத்து ஆச்சரியங்களை உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். பிறரால் நீ பட்ட துன்பங்கள், அந்த துன்பங்களுக்கு முடிவு இப்பொழுது கிடைத்து விட்டது. நீ படும் துன்பத்தை பார்த்து ரசிக்க காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நீ இப்பொழுது இன்பமடைவதை பார்த்து ஏங்க போகின்றார்கள்.
உனக்கு இந்த நிலைமை எப்படி மாறியது என்று அவர்கள் வியப்படையக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கை மாற்றத்தை காணும். கடந்த கால வாழ்க்கையின் பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகின்றது. வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாக்கை இப்பொழுது நீ கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய். நொடி பொழுதில் அத்தனை விஷயங்களும் சர்வசாதாரணமாக மாறப்போவதை பார்த்து மெய்சிலிருக்கப் போகின்றாய். நான் இல்லாத இடம் எதுவும் இல்லை. உன் மனதிலும் உன் வாழ்விலும் உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கும் நான் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துரதிருஷ்டங்கள், பின்னடைவுகள், தேவையில்லாத விஷயங்கள் அனைத்தையும் முடித்து வைக்கின்றேன். இனி நன்மைதான் உனக்கு. கணபதியை எண்ணும் பொழுது உனக்குள் ஒரு அமைதி தோன்றும். அந்த அமைதி வெறும் மனநிலையாக மட்டும் இருக்காமல் அது அற்புத சக்தியாக மாறி அந்த சக்தியை தான் உன் வாழ்க்கையை உனக்கு மீட்டெடுக்க முனைப்போடு செயல்படும். உன் பிள்ளைகளுக்கான கவலை, பணம் குறைவு, எதிர்காலம் பற்றிய அச்சம் உன் மனதை தினமும் தொந்தரவு செய்கின்றது. தீங்கிழைத்த நாட்கள் எல்லாம் முடிந்து போய் விட்டது. இன்று தொடங்கும் இந்த நிமிடம் உன் வாழ்க்கையில் நல்லதை தொடங்கக்கூடிய தொடக்கமாக இருக்கட்டும். சில நேரங்களில் உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே, நேசிக்கவில்லையே என்று கவலைப்படுகின்றாய். உதவி செய்வதில்லையே என்று வருத்தப்படுகின்றாய். நான் உனக்குள் சக்தியாக இருக்கும் பொழுது, நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நீ உருகி அழும் அந்த கண்ணீர் எப்பொழுதும் வீண் போகாது. அதற்கான பதில் இப்பொழுது கிடைக்கும். ஒரு தீர்ப்பு நாள் இது. உன் வாழ்வில் ஏற்படக்கூடிய சின்னதொரு மாற்றம் மிகப்பெரிய வலிமையாக மாறி நல்லதை நடத்தி கொடுக்கும். கனப்பொழுதில் மாறக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. மனதிற்குள் யாரிடமும் சொல்ல முடியவில்லையே என்று சில பிரச்சனைகளை யோசித்து கொண்டிருக்கின்றாய். நெருக்கமானவர்களிடமும் கூட ஏன் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை? நம் சுமைகளை, பாரங்களை யாரிடம் இறக்கி வைப்பது? எள்ளி நகையாடி விடுவார்களோ என்று யோசிக்கின்றாய். நீ யோசிப்பது சரிதான். இறைவனிடம் மட்டும் சொல். உன் எல்லா ஏக்கங்களையும் அறிந்து கொண்டவன் அவன்தான். அவன்தான் பின்னால் நின்று சிரிப்பது இல்லை, உன் முன்னால் நின்று அருளை பொழிகின்றான். உன் மௌனத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வார்த்தைகளையும் அறிகின்றேன் நான். அழகான தருணத்தை அந்த மௌனத்தில் இருந்தே பிறக்க வைக்கப் போகின்றேன். உன் கண்ணீர் துளிகள் இனி வற்றிவிடும். வற்றக்கூடிய அளவிற்கு அத்தனை கண்ணீரையும் சிந்தி விட்டாய். இனி சிந்த கண்ணீர் கிடையாது. புன்னகைக்க மகிழ்ச்சிதான் உன் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும். உன் வாழ்விற்கான பதிலாக நானே விளங்கி அத்தனை இன்பங்களையும் கொண்டு வந்து சேர்ப்பேன். நல்லது நடக்கும்.